ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா குட்டிக்கு இப்பதாங்க எல்லா உண்மையுமே தெரிய வருது. மல்லியம்மா வீட்ல இல்ல. மல்லியம்மாவ அடிச்சு தொரத்துனது அவங்க தாத்தாவான கதிரேசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தாவுக்கு ஒரு பாயாசத்த போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா வந்து மிக அதிர்ச்சியான ஒரு விஷயத்த வந்து வெளியிடுறாங்க. அதுவும் வந்து கதிரேசன் கிட்ட தான் போயிட்டு அந்த ஆதாரத்த காட்டுறாங்க. காமிச்சதுமே கதிரேசன் சும்மா ஆடி போய் நிக்கிறாரு. அப்படி என்னதான் வந்து வெண்பா குட்டி கதிரேசன் கிட்ட காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வந்து ஒட்டுமொத்த குடும்பமே சந்தோஷமா இருக்கு. மல்லிய தவிர, விஜய் தவிர வேற எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. மல்லி மட்டும் தானே அவங்களோட டார்கெட். மல்லிய எப்படியாச்சும் வந்து இங்க இருந்து அனுப்பியே ஆகணும் அப்படின்றதுல தான் அவங்க ரொம்ப வந்து மும்முரமா இருந்தாங்க. அதுக்கேத்த மாரியே வந்து மல்லிய அனுப்புனதுனால ராஜி, நிஷா அப்புறம் இந்த ரேணுகாலாம் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் வெண்பா குட்டி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து எப்போதுமே வந்து மல்லியம்மாவ தானே தேடி கண்டுபிடிப்பாங்க. இப்போ வந்து மல்லியம்மா, மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறாங்க. ஆனா வந்து சத்தமே இல்ல. உடனே எல்லார்கிட்டயும் கேட்குறாங்க, "என் மல்லியம்மா எங்க? ஆளையே காணுமே!" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "இதுக்கு மேல மல்லியம்மாலாம் வரமாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ரொம்பவே வந்து ஆதங்கத்தோட பேசுறாரு. இது நாள் வரைக்கும் அவரு இப்படி பேசி நம்ம வெண்பா பார்த்ததே இல்ல. "என்னாச்சு தாத்தா? எதுக்காக இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஏன் எதுக்குன்லாம் கேட்காத. இதுக்கு மேல உனக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும் தான். அது முழுக்க முழுக்க உன் ரேணுகா அம்மா மட்டும் தான். மல்லி அம்மாவ நீ மறந்துரு." அப்படின்ற மாரி சொல்லவுமே, வெண்பாவுக்கு அழுக தாங்க முடியாம தேம்பி தேம்பி அழுவுறாங்க. எப்போதுமே வந்து வெண்பா கிட்ட இப்படி ரகடா, அப்புறம் வந்து ரொம்ப கடுமையா நடந்துக்கிறது எல்லாமே நிஷா, ராஜி, அப்புறம் சுடாரா தான் இருப்பாங்க. ஆனா என்னைக்குமே கதிரேசன் இப்படி நடந்துக்கிட்டதே இல்ல. அவங்க தாத்தா இப்படி நடந்துக்கவுமே ரொம்பவே வந்து ஷாக்கா இருக்கு. "ஏன் தாத்தா இந்த மாரிலாம் சொல்றீங்க? மல்லியம்மா எங்க தாத்தா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஏன் இதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது வெண்பா. நான் சொல்றபடி நீ செய்யணும். இதுக்கு மேல உன் மல்லியம்மா ரிட்டர்ன் எப்போதுமே வந்து திரும்ப வரவே மாட்டாங்க. அதனால நீ வந்து உன் மனச மாத்திக்கிட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ரகடா பேசுறாங்க. விஜயுமே அந்த நேரத்துல இல்ல. விஜயுமே வந்து மல்லிய போயிட்டு பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வீட்டுக்கு போயிட்டு, அங்க மல்லிய இங்க திட்டினது பத்தாதுக்குன்னு அங்க போய் திட்டிட்டு இருக்காங்க. "மல்லி, நான் உன்ன எப்படி எப்படியோ நெனச்சேன். ஆனா நீ இவ்வளோ கேவலமா நடந்துப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல மல்லி. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இதுக்கு மேல உன் வாழ்க்கைய நீ பார்த்துக்கோ." அப்படின்ற மாரி விஜய் பேசவுமே, அங்க பாபு, மனோகரனுக்குலாம் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. "என்ன மாப்பிள இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "வேற எப்படி பேச சொல்றீங்க? இவ பண்ண காரியத்துக்குலாம் இப்படிதான் பேசணும்." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்லி முடிச்சிடுறாங்க. இங்க வந்து வெண்பா கிட்ட வந்து இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கோமே, "நான் என் டாடாக்கு ஃபோன் போட்டு கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே விஜய்க்கு வந்ததுமே ஃபோன் பண்றாங்க. விஜய் ஃபோன் எடுத்து, "டாடா, தாத்தா என்னென்னமோ சொல்றாங்க டாடா, அதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா வெண்பா குட்டி. உங்க தாத்தா சொன்னது எல்லாமே உண்மைன்னு" சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. வெண்பா தேம்பி தேம்பி அழுவுறாங்க. யார்கிட்டயுமே பேசல. போய் தனியா உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது, "நம்ப இப்படி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. எதிர்த்து போராடணும்னு நம்ம மல்லியம்மா நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால நம்ப கண்டிப்பா வந்து போராடி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வெண்பா வந்து யோசிக்கிறாங்க. எப்படியாச்சும் வந்து மல்லியம்மாவ இங்க வர வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஏன்னா, வெண்பா தான வந்துட்டு சுடர் வந்து அந்த ஒரு பையன்ட்ட பேசினதும், மாத்திரை வாங்குனது எல்லாத்தையுமே பார்த்தா, அத வந்து வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க சு வெண்பா. ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஞாபகம் வருது. இந்த தாத்தா கிட்ட இத போய் காட்டுவோம். ரொம்ப தான் வந்து மல்லியம்மாவ ரொம்பவே திட்டுறாங்க. அவங்க பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு போய் காட்டுவோம் அப்படின்ற மாரி சொல்லி, இப்ப கிளம்பி போறாங்க. கண்ணெல்லாம் தொடச்சு நல்லா தைரியமான பொண்ணா போறாங்க. "உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சொல்டா, என்ன பேசணும்?" அப்படின்ற மாரி கேட்க, "தனியா வாங்க. தனியா தான் சொல்ல முடியும்." அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்ன நீ தனியா பேச போற? இப்ப என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "தனியா வரப்போறீங்களா? இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல, நான் வர்றேன். சொல்லு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்பதான் சொல்றாங்க. "எதுக்காக மல்லியம்மாவ அனுப்புனீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "உண்மை எதா இருந்தாலும் சொல்லுங்க. நான் தாங்கிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்ல, நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு நல்லவங்களா தாத்தா அப்படின்ற மாரி கேட்க, "யார நல்லவங்களான்னு கேட்குற? உங்க பொண்ணு தான். என் பொண்ணுக்கு என்ன குறை? பாத்தியா மல்லி உன்ன எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு?" என் பொண்ணு நிஷா சொல்லும்போதெல்லாம் நம்பவே இல்ல. இப்பதான் நான் வந்து கண்கூடா பார்க்குறேன். இனி இதுக்கு மேல வந்து உங்க யாரையுமே வந்து நான் நம்புறதா இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அப்பதான் வந்து வெண்பா வந்து சொல்றா, எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்துக்கும் மல்லியம்மா தான் நின்னாங்க. கடைசியில மல்லியம்மாவே நீங்க வீட்ட விட்டு அனுப்பிட்டீங்களா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது,
என்ன பிரச்சனை வரும்போதும் மல்லியம்மா இருந்தா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, மல்லியம்மாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா, திருட்டுத்தனமா சுடர் வந்து யார்கிட்டயே பேசினது எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாங்க. எல்லாத்தையுமே பார்த்தது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது ஏன் பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க பொண்ணே தான், உங்க பொண்ணு தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லையே, என் பொண்ணு அப்படி பண்ற ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்க பொண்ணு என்னென்ன பண்றான்னு உங்களுக்கு தான் தெரியல, ஆனா உங்க பொண்ணு கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்பெல்லாம் பண்ணா யாருக்கு தான் தாத்தா டவுட் வராது, அதனால தான் மல்லியம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனா நீங்க மல்லியம்மா மேலே சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே வந்து குழம்பி போறாரு. நம்ம தான் வந்துட்டு மல்லி மேல தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? ஐயோ! மல்லி, ஐயையோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாரி கதிரேசன் ஒரு பக்கம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோதான் கொந்தளிச்சாலும் இதுக்கு மேல ஒண்ணுமே நடக்காது, எதுவுமே வந்து சாத்தியம் ஆகாது அப்படின்ற மாரி நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதனால என்ன நடக்க போகுது? எந்த மாரியான பிரச்சனைகள்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற முயற்சியில வந்து ஈடுபட்டு தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளா இருந்ததுக்கும் இப்போ இருந்துட்டு இருக்கிறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பொறுமையா பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வர காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.